வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு யம்மியான ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியான ஸ்டார்டர் தான் பார்க்க போகிறோம். ஒயிட் காலிஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் லவர்ஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இது சுட சுட சாப்பிடும் போது இதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். 100 கிராம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம சுடு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரமும் சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா அது ரொம்ப சாஃப்ட் அண்ட் சாகி ஆகிடும். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். அடுத்து நான் ஒயிட் பேட்டர் ரெடி பண்ணிக்கிறேன். 1/4 கப் சோள மாவு, 1/4 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, அதோட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு திக் பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா திக்காக இருந்தால் தான் கோட்டிங்கும் நல்லா வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கட்டி இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி இது ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது நீங்கள் ரொம்ப தண்ணியாக பண்ணிட்டீங்க, சரியாக கோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா 1 டீஸ்பூன் மைதா அப்படியே சேர்த்துட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அப்போ திருப்பி இது திக்காகிடும். இது மாதிரி நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா கலர் மாதிரி அப்படியே லைட் ப்ரௌனாக வரும். அது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். அடுத்து நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகும்போது இதில் 4-5 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த டிஷ்ஷோட அந்த ஸ்பைசினஸ்க்கு காரணம். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடுங்க. கூடவே 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கனால 1/2 கப் பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் குவான்டிட்டி அதிகம் பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த சாஸ்க்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் கேஷ்யூ பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 முந்திரி பருப்பை எடுத்து நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இது சேர்த்திங்கன்னா தான் இந்த சாஸ் நல்லா திக்காகும். இதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி நல்லா திக்காகும். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நல்லா திக்காக இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. சாஸ் ரொம்ப நிறையா இருக்கணும்ட்டு இல்லை, காலிஃப்ளவரோட நல்லா கோட் ஆனால் போதும். ஏன்னா நம்ம இதை ஒரு ஸ்டார்டர் மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ அந்த கோட்டிங்க்கு மட்டும் சாஸ் பத்துற அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கார்னிஷிங்காக கொத்தமல்லி இலை தூவி நான் இறக்கிடுறேன். நம்மளோட ஒயிட் காலிஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ஸ்வீட்டாகவும் இருக்கும், ஸ்பைசியாகவும் இருக்கும், எல்லா ஃப்ளேவர்ஸும் அப்படியே கலந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே சூப்பர்பான ரெசிபி இது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.